தம் கிருபை பெரிதல்லோ என் ஜீவனிலும் அதே இம்மட்டும் காத்ததுவே இன்னும் தேவை கிருபை தாருமே இன்னும் தேவை கிருபை தாருமே. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் ஈடு இணையற்ற நாமத்தில் சேனைகளின் கர்த்தர் ஊழியத்தின் மூலம் 8/2/2025 இந்த நாள் உங்களுக்கும் உங்கள் சந்ததிக்கும் மிகுந்த சந்தோஷத்தின் நாளாக அமையப் போகிறது என்று மனதார வாழ்த்துகின்றேன். இன்று நாம் அறியவிருக்கும் கிருபையின் வார்த்தைகள் எண்ணிக்கை 12ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன். கத்தோலிக்க வேதாகமம் இவ்வாறு கூறுகின்றது, என் வீடு முழுவதிலும் அவனை நம்பிக்கைக்குரியவன் என்கின்றது. பிரியமானவர்களே, இன்று இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் கர்த்தர் நமக்கு கூறும் ஆலோசனைகளும் அறிவுரைகளும் என்னவென்றால், மோசே என்ற ஒரு இறைவனுடைய தாசன், அவர்தான் இறைவனுடைய முகத்தை நேருக்கு நேராக முகமுகமாய் கண்டவர். அவரை தவிர வேறு யாரும் இந்த உலகில் பிதாவாகிய கடவுளின் முகத்தை பார்க்கவில்லை, தகுதியும் இல்லை. ஆனால் மோசே மட்டும் அப்படிப்பட்ட ஒரு தகுதியை பெற காரணம் என்னவென்றால், கர்த்தரே கூறுகின்றார், என் தாசனாகிய மோசேயோ என் வீட்டில் எங்கும் அவன் உண்மையுள்ளவன் என்று கூறுகிறார். பிரியமானவர்களே, அவன் எல்லா காரியங்களிலும் அவன் மிகவும் உண்மையாக கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து நடந்தான். எந்த காரியங்களை செய்தாலும் அது கர்த்தருடன் கேட்டு அதன்படி நடந்தான் என்று வேதாகமம் தெளிவாக கூறுகின்றது. பிதாவாகிய கர்த்தர் இன்று நம்மிடம் கேட்கின்ற ஒன்றே ஒன்று, மோசையை போன்று நீங்களும் என் வீட்டில் எனக்கு உண்மையுள்ளவர்களாய் நடங்கள், இதைத்தான் நான் உங்களுடன் எதிர்பார்க்கிறேன் என்று நம்மிடம் கெஞ்சி கேட்கின்றார். பிரியமானவர்களே, ஆகவே நாமும் பிதாவாகிய கர்த்தரிடத்தில் நாம் பரிசுத்தமாக வாழ வேண்டும் என்றுதான் முயற்சி செய்கின்றோம். ஆனால் சாத்தானானவன் கர்த்தரிடமிருந்து நம்மை பிரிக்க வேண்டும், அவர் நம்மால் வேதனைப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு சில சிக்கல்களை நம்மை மாட்டி நம்மை அறியாமல் சில பாவங்கள் செய்ய வைத்து அவன் வேடிக்கை பார்க்கின்றான். பிரியமானவர்களே, இதை நாம் உணர்ந்து கர்த்தரிடம் நாம் கெஞ்சி கேட்க வேண்டும். கர்த்தாவே, எப்படி மோசையானவன் உமது வீட்டில் எங்கும் உண்மையிலானாய் காணப்பட்டாரோ அதே போல் நாங்களும் ஆசைப்படுகின்றோம். நீங்கள் தாமே எங்களுடைய ஆசை நிறைவேற்றி எங்கும் உண்மையுடன் வாழ எங்களுக்கு கிருபை தாங்க என்று அனுதினமும் நேரம் கிடைக்கும் பொழுதாம் அவரிடம் கெஞ்சி நாம் பிரார்த்திக்கும் பொழுது அவர் கண்டிப்பாக நம்மையும் உண்மையுள்ளவராக மாற்றுவார். அதன் மூலம் நம்மையும் நம் சந்ததியையும் அளவில்லாமல் ஆசீர்வதிப்பார். ஜெபம். என் அன்பு தகப்பனே, இந்த கிருபையின் வார்த்தைகள் மூலம் மோசே போன்று நாங்களும் உமது வீட்டில் எங்கும் உண்மையுள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று நீர் விரும்புகிறார் அப்பா. நாங்களும் விருப்பப்படுகின்றோம். ஆனால் பிசாசானவன் எங்களை இதேனும் ஒரு சூழ்நிலையில் மாட்டிவிட்டு தன்மையை அற்றவர்களாக வாழ எங்களை வழிநடத்தி விடுகின்றான் அப்பா. அதற்காக வருந்துகின்றோம். என்னுடன் சேர்ந்து யாரெல்லாம் இப்படிப்பட்ட அபாத்திர நிலைமையை நாங்கள் மாட்டி விடுகின்றோமே என்று என்னுடன் சேர்ந்து வேதனையோடு ஜெபிக்கிறார்களோ, எங்களை ஒவ்வொருவருக்காக ஜெபிக்கிறோம். எங்களை மன்னிங்க அப்பா. மோசே போன்று எங்களையும் உமக்கு பிரியமான உண்மையுள்ள பாத்திரமாக எங்களை மாற்றுங்க. அதன் மூலம் எங்களையும் எங்கள் சந்ததியும் ஆசீர்வதியுங்க. மீட்பர் இயேசுவின் மூலம் ஜெபம் கேளும் நல்ல தகப்பனே. ஆமேன்.